பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமையும் கனம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, உங்களை நான் வாழ்த்துறேன். இந்த காலை நேரத்தில் அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபம்னு இந்த நிருபத்துக்கு பேர். இந்த நிருபத்திலிருந்து 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்க. நீங்களோ பிரியமானவர்களே, யூதா சொல்றாரு, நீங்களோ பிரியமானவர்களே, சகோதர சகோதரிகளே, பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்துல, இந்த விசுவாசத்தை என்னன்னு சொல்றாரு? மகா பரிசுத்தமான விசுவாசம். அப்போ விசுவாசங்கிறது எதுல இருந்து வருதுன்னா பரிசுத்தத்துல இருந்து தான் வருது. பரிசுத்தம் இல்லாத ஒரு ஆளு கடவுளை என்னன்னு விசுவாசிப்பார்? பரிசுத்தம் இல்லாத ஆளுடைய விசுவாசம் எப்படி செயல்படும்? பரிசுத்தம் இல்லாத ஒரு ஆளுடைய விசுவாசத்தினுடைய செயல் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? பிரியமானவர்களே, வேதம் சொல்றது மகா பரிசுத்தமான விசுவாசம். இந்த விசுவாசங்கிறது ஒரு சாதாரணமானது இல்லை, மகா பரிசுத்தமான விசுவாசம். ஆமேன்னு சொல்ல கேட்கிறேன். மகா பரிசுத்தமான விசுவாசம், மகா பரிசுத்தமான விசுவாசம். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். மகா பரிசுத்தமான விசுவாசம். உங்களுக்கு விசுவாசம் அதிகமா இருக்கணும்னா நீங்க ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும். உங்க விசுவாசம் வளரணும்னா நீங்க பரிசுத்தமா வாழணும். நீங்க பரிசுத்தமா வாழ்ந்தாலே விசுவாசம் வளர்ந்துடும். நீங்க பரிசுத்தமா வாழ்ந்தாலே விசுவாசம் பெருகிடும். நீங்க பரிசுத்தமா வாழ்ந்தாலே உங்க விசுவாசம் ரொம்ப பெருசா இருக்குங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு, அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களை விசுவாசத்தின் மேல உறுதிப்படுத்திக்கங்க. பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்துல உறுதியா இருங்க. விசுவாசத்துல உறுதியா நில்லுங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்க விசுவாசத்தை விட்டுறாதீங்க. பிசாசு உங்களை எதிர்க்கும் போதும், சூழ்நிலைகள் மோசமாகும் போதும், கடினமான நேரங்கள் வரும்போதும், உங்களுக்கு நீங்க நினைக்கிறத விட காரியங்கள் மோசமா இருக்குன்னு நினைக்கும் போதும் உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவியில ஜெபம் பண்ணுங்க. இப்ப நல்லா கவனிங்க. பரிசுத்தம், விசுவாசம், ஜெபம் ஒரு ஃபேமிலி. பரிசுத்தம் இருக்கும், பரிசுத்தத்தினால விசுவாசம் வரும், இந்த விசுவாசத்தினால ஜெபம் வருது. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசிகள் ஜெபம் பண்ணும்போது அற்புதங்கள் நடக்கும். இதெல்லாம் விசுவாசிகள் இல்ல, விசுவாசம் தான் ஜெபத்திற்கு ஆதாரமா இருக்கு. ஒருத்தட்ட ரொம்ப ஃபெய்த் இருக்குன்னா அவங்கள்ட்ட ரொம்ப பிரேயரா இருக்கும். அது வெறும் ஃபெய்த்தா மட்டும் இருக்காது, ஃபெய்த் அண்ட் பிரேயர். விசுவாசம் ஜெபமாய் மாறுகிறது. அந்த விசுவாசம் உள்ள அந்த ஃபேமிலி, பரிசுத்தம், விசுவாசம், ஜெபம் இல்ல, ஹோலினஸ், ஃபெய்த் அண்ட் பிரேயர், இந்த மூணும் ஒன்னாதான் இருக்கு. ஒன்னாதான் இருக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மூணையும் முன்ன பின்ன போடலாமே தவிர, ஆனா மூணும் ஒரே ஃபேமிலி தான். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகா பரிசுத்தமான விசுவாசமா இருங்கள். உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஜெபம் பண்ணுங்கள் ஆவியில. எப்பொழுதும் ஆவில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எப்ப ஜெபம்னாலும் நல்ல ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷைகள் பேசி ஊக்கமா உற்சாகமா கர்த்தரை சந்தோஷமா வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஜெயிப்போமா? பரமபிதாவே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலமா நம்முடைய கரங்களில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். தேவரீர் கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உடைய கிருபை தாங்கிறதற்காய் நன்றி. ரத்தத்தின் மறைவில் எங்களை வைத்து ஆசீர்வதி. சித்தம் நிறைவேறட்டும். தேவகரம் எங்களுக்கு ஒத்தாசையா இருக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மகா பரிசுத்தமான விசுவாசத்தை எங்களுக்கு தார். ஜெபிக்கிற ஒரு ஜெபாவியை தார். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.